கூட இருக்கவங்க எல்லாம் அரசு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று பாத்தீங்கன்னா லயோலமணி அப்படின்னு பாடநூல் கழகத்துல தலைவராக இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா கூட இருக்கவங்க எல்லாம் அரசு பதவி. அதாவது மக்களை மதிக்காமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ என்பதை உணராமல், தனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கறதா இருந்தா தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை தவறான முறையில் பயன்படுத்த. டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் சினிமா டைரக்டர். இப்ப நேற்றுக்கு ஒண்ணு நீங்க சொன்னீங்களா? ஆமா, லயோலாமணி. அப்ப அதான் அவர் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க? இவருக்கு வேண்டிய ஆளுக்கு 2 கொடுத்துட்டு ஊரை ஒண்ணு கொடுக்க வேண்டியதான், ஒரு ஆசை ஒண்ணு போட வேண்டியதான், அதுக்காக வேண்டியதான். வர சொல்லிடக்கூடாது. லீடர்ஸ் அமைப்பு பொள்ளாச்சி மாநாடு, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மாநாடு, பாஜகவோட பார்வை என்ன? அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுல வந்து நம்ம ஒண்ணு கருத்து சொல்ல முடியும். அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரே ஒரு டீம் தான். அது எங்களுடைய அனைத்து இந்திய தலைவர் நிதின் நபீன் ஒருத்தர் தலைவர். தமிழகத்துல பிஜேபியால் கால் ஊன முடியாத காரணத்தினால அண்ணாமலை மூலமாக தமிழகத்துல ஏதாவது ஆட்சி அமைக்கலாமா, இல்லைன்னா வைத்த பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமான ஒரு செயலில் ஈடுபடுவதாக தமிழ்நாட்டுல பிஜேபி இப்பொழுது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம். மேற்கு வங்காளத்தில் இதுக்கு முன்னால 77 எம்எல்ஏ வச்சிருந்தோம். அதுக்கு முன்னால 0 எம்எல்ஏ. இப்போ இன்னைக்கு 207 எம்எல்ஏ. அஸ்ஸாம்ல இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 46 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயமா வெற்றி பெறுவோம். விஜய் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசக்கூடிய அந்த தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. பொய்ய சொல்றான்னு சொல்றாங்க. சார், கம்யூனிஸ்ட் கட்சி வீரப்பன் என்ன சொல்லிட்டாரு? உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க தனித்து போட்டிட்டு ஆட்சி பண்ணவில்லையா? அதான் அவங்க ஏற்கனவே கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது நாங்கள் வந்து திரு ஸ்டாலின் அவருடைய நட்பாக இருக்கிறோம், இங்கு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2029 எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை நாங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கூட்டணியுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. கட்டாயம் பாடணும், அரசு பாடணும், மத்திய அரசு உத்தரவு போட்டு தமிழக அரசு அதை ஏற்று செயல்படல, அதை செயல்படுத்த முடியாதுன்னு. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழி பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமா பாதிக்கணும். இதோட புரிஞ்சுக்க முடியாதவங்க அரசியல் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். ஒரு புதுசா ஒரு அமைப்பை தொடங்கிட்டாரு. உலக அளவுல தமிழக மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறீங்க? ஏற்கனவே பழைய ஆட்சியில் பல்வேறு பெயர்கள் இருந்துச்சு. அதாவது பெயர் மாற்றம் பார்க்குறீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது முறையா எல்லா மருத்துவத்திலையும் கொஞ்சம் பயன்படுத்தல. ஆனா 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு மிகப்பெரிய விஷயம். ஆனா கடந்த திமுக அரசும் மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னாங்க, ஊர் ஊரா பாட்டு படிச்சாங்க. இப்ப இவரு நலன் திட்டம்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க.